being a high good teacher. Okay, so இன்னைக்கு எத்தனாவது கமாண்ட்மென்ட் லூ? 8th commandment. 8th commandment. என்னன்னு தெரியுமா? வசனம் சொல்ல போறியா? சரி சொல்லு. இல்ல. அந்த நேத்தோட அந்த நோவா தாத்தா ஸ்டோரி. நோவா தாத்தாவோட ஸ்டோரி வீடியோல எடுத்து முடிச்சிட்டு கடைசியா இருக்கலாம். ஓகே? இந்த வீடியோ முடிச்சோனே. ஓகே டன். ஓகே? ஓகே. So first commandment என்னது? You shall have no other gods before me. Okay. Second commandment? Idol worship பண்ணக்கூடாது. Third? அந்த princess story. அதுல என்ன படிச்சோம்? Do not misuse the name of the Lord. Very good. Fourth? Remember to keep the Sabbath day holy. Fifth? Honor your parents. Sixth? வந்து do not murder. Okay. Seventh? You shall not commit adultery. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னது? 8th commandment. 8th commandment என்ன தெரியுமா? என்னது? You shall not steal. Steal என்னது? Steal நம்ம ஸ்டிக் கையில வச்சுக்குவோம். அப்புறம் அது ஸ்டீல் அந்த ஸ்டீல். ஓகே. ஸ்டீல் அது அடி வாங்குற அந்த ஸ்கேல பத்தி நாங்க பேசல. அது வேற ஸ்டீல். இது வந்து திருடுறது. இப்படி அடிக்கிறது. ஆமா. நீ அடி வாங்கி இருக்கியா ஸ்டீல் ஸ்கேல்ல? அப்புறம் எப்படி உனக்கு தெரியும் ஸ்டீல் ஸ்கேல் பத்தி எல்லாம்? அவன் வந்து ஒழுங்கா பண்ணானா கம்பெக்ட் வந்து காமிச்சாவே அவன் ஃபுல்லா முடிச்சிடுவா. ஓகே. ஓமது ஃபுல்லா முடிச்சிடுவேன். ஓகே. So you shall not steal அப்படினா என்ன அர்த்தம் ரியா? திருடக்கூடாது. திருடக்கூடாதுன்னா என்னது? வேற அவங்களோட எடுக்கக்கூடாது. ஆமா. இப்போ உங்க கிளாஸ்ல உன் பக்கத்துல நல்ல அழகா யாராவது பென்சில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ உன் ஃப்ரெண்ட் சாண்டி கொண்டு வந்திருக்கா. நல்ல ஒரு அழகு பென்சில் கொண்டு வந்திருக்கா. அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவளோடதான் அவளுக்கு தெரியாம எடுத்தா அது பேர் தான் ஸ்டீல். நான் எடுக்க மாட்டேன். நீ எடுக்க மாட்டேன். நான் சொல்றேன் எடுக்கக்கூடாதுன்னு. ஓகே? பெர்பாபிக் ஸ்கேல் இருக்கு. ஓகிட்ட எல்லாமே இருக்குல்ல. வெரி குட். ஸோ அதுதான் ஸ்டீலிங். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா பார்க்க போகிறோம்? ஸ்டீலிங் அப்படின்ன உடனே பக்கத்தில் இருக்கிறவங்களோட திங்ஸ் எடுக்கிறதோ இல்லைன்னா ஒரு கடையில் போய் திருடுறது தான் திருட்டுன்னு நினைக்கிறோம். அப்படிதானே? ஆனால் திருட்டுலையே இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. ஓகேவா? இந்த எர்த்தை கிரியேட் பண்ணது காட். காட் நம்மளுக்கு ஃப்ரீயா இந்த கிஃப்டா நம்ம கிட்ட இத கொடுத்திருக்காங்க. நீங்க என்ஜாய் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் வேற இந்த வீட்ல தான் இருந்தோம். சோ இந்த வீடெல்லாம் நமக்கு ஃப்ரீயா கொடுத்திருக்காங்கல்ல. ஃப்ரீயா கொடுக்கல, சாரி. ஓகே, இந்த வீடெல்லாம் நம்ம தங்குறதுக்கெல்லாம் நமக்கு கொடுத்திருக்காங்கல்ல. சோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? தேங்க்ஸ் பண்ணணும். ஏசப்பா கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்துக்கும். இன்னைக்கு காலையில நம்ம எந்திரிச்ச உடனே நிறைய பேர் இந்த உலகத்தை பார்க்கல. ஆனா நம்மளுக்கு உயிர் இருக்கு, நம்ம ஸ்கூல் போக முடியுது, படிக்க முடியுது, எவ்வளவோ காரியம் பண்றோம்ல. சோ அதுக்கு நம்ம தேங்க்ஃபுல்லா இருக்கணும். சில நேரம் நம்ம வந்து காலையில லேட்டா எந்திரிப்போம். எந்திரிச்ச உடனே அவசர அவசரமா கிளம்பி என்ன பண்ணிடுவோம்? ஸ்கூலுக்கு ஓடுவோம். பைபிள் ரீட் பண்ண மாட்டோம், ப்ரே பண்ண மாட்டோம். சில நேரம் பண்ண மாட்டேன்ல, லேட் ஆயிடுச்சுன்னு. நான் தூங்கிட்டே இருக்கேன். அதுதான் வந்து நம்ம வந்து ஏசப்பா கிட்ட இருந்து ஸ்டீல் பண்ற மாதிரி. அது ஏசப்பாவோட டேவை நம்ம ஏசப்பா கிட்ட இருந்து ஸ்டீல் பண்றோம். நம்ம எப்பவுமே நம்ம நாளை ஆரம்பிக்கும் போது தேங்க் பண்ணி ஆரம்பிக்கணும். அதே மாதிரி முடிக்கும் போதும் தேங்க் பண்ணி முடிக்கணும். ஏசப்பா கிட்ட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதான் நம்ம ஏசப்பாக்கு கொடுக்கறது. சரியா? இந்த ஸ்டீலிங் அப்படின்னாவே அதுக்கு ஒரு எந்த ஒரு வேர்ட் எடுத்தாலும் அதுக்கு ஒரு ஆப்போசிட் வேர்ட் இருக்கும்ல. சோ இந்த ஸ்டீலிங்கோட ஆப்போசிட் என்ன தெரியுமா? கிவிங். சோ எப்பவுமே நம்ம அடுத்தவங்களோட பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. நிறைய நேரம் ஆபீஸ்க்கு போறோம். போயிட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சும்மாவே உட்கார்ந்துட்டு இருப்போம், ஒரு வேலையும் பண்ணக்கூடாதுன்னு.
அது வந்து கிட்டத்தட்ட நம்ம யார்கிட்ட, நம்மளோட பாஸ் கிட்ட இருந்து ஸ்டீல் பண்ற மாதிரி தான். நம்ம வேலை பார்க்கறதுக்கு தான் நம்மளுக்கு காசு கொடுக்குறாங்க. வேலை பார்க்காம இருந்தா காசு கொடுக்கறது என்னது, அது ஒரு டைப் ஆஃப் ஸ்டீலிங் தான். சரியா? ஸோ நம்ம ஸ்டீலிங் அப்படின்ன உடனே சின்ன சின்ன இது திருடுறது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, சில நேரம் நம்ம ஸ்டீல் பண்றோம்ல, இது இன்டைரக்டா என்ன தெரியுமா நம்ம பண்றோம், ஏசப்பா வந்து நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கல, அதனாலதான் நம்ம பண்ற இந்த சின்ன சின்ன தப்பு. திடீர்னு ஏதாவது ஒரு பொருள் அட்ராக்டிவா இருக்கும், உடனே நம்ம என்ன நினைப்போம், அதை போய் எடுக்கலாம்னு எடுப்போம். பட் அதனால என்ன ஆகுது, ஏசப்பாக்கு தானே கெட்ட பேர் வரும். ask and it will be given to you படிச்சிருக்கோம். ஸோ நம்ம ஏசப்பா கிட்ட கேட்டா அதோட பெட்டரான பென்சிலே நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம திருடக்கூடாது. ஓகேவா? நம்ம ஒவ்வொரு தடவை அந்த மாதிரி ஏதாவது பார்த்து அது நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து அந்த திங் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்பவும் நம்ம என்ன யோசிக்கணும், ப்ரே பண்ணி அவங்க கிட்ட ஏசப்பாட்டன்னு வாங்குறோம். ஆமா, இல்லன்னா அது எப்படின்னா ஏசப்பாவால முடியாது அதனால நானே எடுத்துக்கிறேன்றதுக்கு ஈக்குவலா நம்ம பண்றோம், நம்மளோட பிஹேவியர்ல காட்டுறோம். இப்போ திடீர்னு ஃபயர் வந்துருச்சு. ஓகேவா? வீட்டுல ஃபயர், அங்கங்க ஃபயரா இருக்கு. சரியா? இப்போ நம்ம வீட்டை விட்டு எல்லாரும் ஓடி போகணும். கையில கிடைக்கிற 3 ஐட்டம்ஸ் எடுத்துட்டு ஓடணும். ஓகே, ஆலி. ரெண்டாவது அதர் பாக்ஸ். ஓகே, அதர் சாப்பாடு. அரே சாப்பாடெல்லாம் வெளியே போய் கூட வாங்கிக்கலாம்ல. வேற கார் கீழனா பைக் ஏதாவது எடுத்துட்டு போவோம். ஓகே, கார் பைக். வேற 3 ஐட்டம் நான் சொல்லிட்டு ஆலியோட பாஸ்கெட், ஆலி, அப்புறம் கார்னா பைக். உனக்கு டாய்ஸ், ஆலி, பாஸ்கெட், அதர் சாப்பாடு, தண்ணி. யாருமே அம்மாவும் தேடவே மாட்டீங்க. அம்மா வேண்டாம். நோ, இல்ல எனக்கு வேணும். இல்ல, அம்மா, ஆலி, கார்னா பைக். அப்போ உங்க அப்பா, நானா அப்பாவை தூக்கி போயிருவியா? ஆலி, பொம்மை, பில்லோ, அப்பா, அப்பா, அம்மா, ஆலி, பாஸ்கெட். நான் 3 ஐட்டம் தான் சொன்னேன். ஆலி, பாஸ்கெட், அப்புறம் ஆலி சாப்பாடு, அப்புறம் அப்பா, ஆலி. ஓ சாப்பாடு வேண்டாமா? ஏன்னா சாப்பாடு, ஆலியோட தண்ணியும் சாப்பாடு. ஒரு இம்பார்ட்டண்டா என்ன எடுத்துட்டு போவ அப்படின்னு சொன்னா, தேவையில்லாத நிறைய விஷயத்த நம்ம லைஃப்ல வச்சிருக்கோம்ல. சோ அதே மாதிரிதான் நிறைய நேரம் நம்ம ஃபயர் வந்துட்டுனா எது முக்கியமோ அதை எடுத்துட்டு போறேன். பக்கா சொன்னா தெரியுமா, கார் கீ, பைக் கீ, அது இம்பார்ட்டன்ட். ஆலி பாவம் அது ஓட தெரியாதனால ஆலியை தூக்கிட்டு போறது இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன தூக்கிட்டு போவேன், நானே வந்துக்குவேன். பட் அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. அம்மா அப்பா என்ன வேணும்னு கேட்டு, ஆமா, அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். நீங்க புரிஞ்சுதா? நம்ம வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம்னு நிறைய இதே மாதிரிதான். ஏதாவது ஒரு சின்ன ஐட்டம் பார்த்த உடனே நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதை பிடிக்கிறதுனாலதான் அது நம்ம ஃப்ரெண்டோடதுன்னு கூட பார்க்காம அதை போய் என்ன பண்றோம், திருடணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம திருட கூடாது. என்ன பண்ணணும், அதுக்கு பதிலா அது அவங்களோடது. நம்ம வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. கரெக்ட். நம்ம எப்பவுமே ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணி, ஏசப்பா எனக்கு அந்த டாய் கேட்டு நீங்க வாங்குறது தப்பே கிடையாது. நம்மளோட ப்ரையாரிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கணும். ஸோ நம்ம காலையில எந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும், ப்ரே பண்ணணும். இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் பைபிள் ரீட் பண்றது, ப்ரே பண்றது. இது நான் முடிச்சுக்கிறேன். பைபிள் ரீட் பண்றது, ப்ரே பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கலாம் அப்படின்னு இது பண்றது கிட்டத்தட்ட என்ன பண்றது மாதிரி ஏசப்பா கிட்ட இருந்து அவங்களோட திங்ஸை ஸ்டீல் பண்றதுக்கு சமம். ஓகேவா? So Colossians chapter 3 verse 23 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? Whatever you do, work at it with all your heart, as working for the Lord, not for men. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் நிறைய நேரங்கள்ல நம்ம வந்து அலட்சியமா நம்ம வந்து வேலை செய்யக்கூடாது, படிக்கக்கூடாதுன்னு இருக்கோம்.
பட் ஒரு விதத்துல நம்ம படிக்காம போனா யாருக்கு நஷ்டம்? அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறாங்க. அப்ப அந்த கஷ்டப்பட்டு கட்டுற ஃபீஸ நீங்க வேஸ்ட் பண்ணீங்கன்னா அப்பா அம்மா கிட்ட இருந்து காசை ஸ்டீல் பண்ற மாதிரி தான் அது. அதே மாதிரி நீங்க ஆபீஸ்ல இருக்கும் போது வேலை பார்க்காம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது உங்க பாஸ் ஏமாத்தி ஸ்டீல் பண்ற மாதிரி. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ற நிறைய விஷயம், ஆக்சிஜன் இல்லாம இருக்க முடியாது, சாப்பாடு இல்லாம இருக்க முடியாது, பட் அதெல்லாமே நம்மளுக்கு எவ்ரிடே கிடைக்குது. அதெல்லாம் வாங்கிட்டு பதிலுக்கு நம்ம ஒரு தேங்க்ஸ் கூட ஏசப்பாக்கு சொல்லலைன்னா அதுவும் ஏசப்பா கிட்ட இருந்து நம்ம திருடுற மாதிரி தான். ஓகேவா? சோ இந்த வசனம் என்ன சொல்லுச்சு? whatever you do work at it with all your heart. சோ நம்ம ஒரு ஃபுல் எஃபர்ட் போடணும். நம்ம நம்ம இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. ஓகேவா? இன்னொரு வசனமும் இருக்கு. இந்த மாதிரி நம்ம அடுத்தவங்க சில நேரம் அடுத்தவங்க நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனாலதான் நம்ம வேலை பார்க்க கூடாது, நம்ம இப்படிதான் இருக்கணும்னு நம்ம வேலை பார்க்காமலே இருப்போம். ஸோ நம்ம அப்படி இல்லாம ஏசப்பாக்காக நம்ம இந்த வேலையை பார்க்கும்போது ஏசப்பா அதற்கான ரிவார்டை நம்மளுக்கு தருவாங்களாம். Hebrews chapter 6 verse 10 என்ன தெரியுமா சொல்லுது? God is not unjust. He will not forget your work and the love you have shown him as you have helped his people and continue to help them. So என்ன சொல்லுது? நம்மளோட வேலைய நம்ம பாஸ் நம்மள பார்க்காம இருக்கலாம், ஆனா எப்பவுமே ஏசப்பா நம்மள வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்காங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் கிரெடிட் யார்கிட்ட இருந்து கிடைக்கும்? நிறைய நேரம் பாஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலையேன்னு நம்ம நினைப்போம். ஆனா பாஸோட பெரிய பாஸ் ஏசப்பா நம்மள வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. சோ எப்பவுமே அதுக்கான கிரெடிட்டை நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? சோ இந்த யூ ஷால் நாட் ஸ்டீல் அப்படின்னா மீனிங் புரிஞ்சுதா? திருடுறதுன்னா ஜஸ்ட் பொருளை திருடுறது மட்டும் இல்ல, நம்மளோட டைமை திருடுறது, நம்மளோட எஃபர்ட்ஸை திருடுறது, இப்படி நிறைய விதம் இருக்கு. சோ நெக்ஸ்ட் வீக் நாங்க 9th commandmentல உங்களை மீட் பண்றோம்.